அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முக்கியமான செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். சத்தீஸ்கர் மாநிலத்தின் புதிய முதல்வராக முன்னாள் மத்திய அமைச்சரும் பழங்குடியின மூத்த தலைவருமான விஷ்ணு தியோசாய் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். விஷ்ணு தியோசாய் 4 முறை மக்களவை எம்பியாகவும் 2 முறை எம்எல்ஏவாகவும் இருந்தவர். பஞ்சாபில் பொதுமக்களின் இல்லத்துக்கே சென்று 43 அரசு சேவைகளை வழங்கும் திட்டத்தை மாநில அரசு அறிமுகம் செய்துள்ளது. இந்த திட்டத்தின்படி பஞ்சாப் மாநில அரசு சேவைகளை பெற அலுவலகங்களுக்கு நேரில் செல்ல வேண்டியிருக்காது. பொதுமக்கள் தங்கள் வீட்டில் இருந்தபடியே 1076 என்ற உதவி எண்ணில் தொடர்பு கொண்டு பிறப்பு, திருமணம் மற்றும் இறப்பு பதிவு சான்றிதழ் உள்ளிட்ட சேவைகளை பெற முடியும். ஜெர்மனியின் ஒஸ்லோ நகரில் நோபல் பரிசு வழங்கும் விழா நேற்று நடைபெற்றது. இந்த ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு ஈரான் சமூக ஆர்வலரும் பெண்களின் உரிமை மற்றும் சுதந்திரத்திற்காக போராடி வரும் நர்கீஸ் முகமதுக்கு அறிவிக்கப்பட்டது. கடந்த 2021 நர்கீஸ் முகமதுவை ஈரான் அரசு கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. இதையடுத்து அமைதிக்கான நோபல் பரிசை அவர் நேரடியாக பெற முடியாத சூழலில் ஏற்பட்டுள்ளது. அவருக்கு பதிலாக நர்கீஸின் இரட்டை குழந்தைகள் 17 வயதான அலி மற்றும் கியானி ஆகியோரிடம் நோபல் பரிசு வழங்கப்பட்டது. உலகிலேயே முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துக்கான விரிவான விதிகளுக்கு ஐரோப்பிய ஒன்றிய கூட்டமைப்பு ஒப்புதல் வழங்கியுள்ளது. சாட்-ஜிபிடி உள்ளிட்ட செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களின் மூலம் மனித குலத்திற்கு ஏற்படும் ஆபத்துக்களை தடுப்பதற்கு சட்டப்பூர்வமாக எடுக்கப்பட்ட முதல் முயற்சியாக இது கருதப்படுகிறது. ஆக்கமுறை செயற்கை நுண்ணறிவு கண்காணிப்புக்காக முக அங்கீகாரத்தை பயன்படுத்துதல் உள்ளிட்ட சிக்கலான பிரிவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டு ஐரோப்பிய நாடாளுமன்றம் மற்றும் அதன் 27 உறுப்பு நாடுகளும் செயற்கை நுண்ணறிவு சட்டத்துக்கான ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டன. இதையடுத்து உலகிலேயே முதல் முறையாக AI தொழில்நுட்பத்துக்கான விரிவான விதிகளை வகுத்த முதல் கண்டம் ஐரோப்பிய யூனியன் என அந்த கூட்டமைப்பின் ஆணையர் தியரி பிரிட்டன் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டார். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழான வழக்குகளில் விரைந்து தீர்வளிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதும் கடந்த ஜனவரி 31 வரை நாடு முழுவதும் உள்ள விரைவு நீதிமன்றங்களில் 2.43 லட்சம் போக்சோ வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரிய வந்துள்ளது. அது மட்டுமின்றி கடந்த 2022 ஆண்டில் இந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டதில் 3% வழக்குகளில் மட்டுமே தண்டனை அளிக்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது. இந்திய குழந்தைகள் பாதுகாப்பு நிதியம் என்ற தன்னார்வ அமைப்பு அண்மையில் வெளியிட்ட நீதிக்காக காத்திருப்பு, இந்தியாவில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் நீதி வழங்கல் நடைமுறையின் திறனாய்வு என்ற தலைப்பிலான ஆய்வு கட்டுரை மூலம் இந்த தகவல் தெரிய வந்துள்ளது. மத்திய சட்ட அமைச்சகம், மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் மற்றும் தேசிய குற்றப்பதிவு ஆணைய தரவுகளின் அடிப்படையில் இந்த ஆய்வு கட்டுரை தயாரிக்கப்பட்டிருப்பதாக தன்னார்வ அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த ஆய்வு கட்டுரையில் போக்சோ சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட புதிய வழக்குகள் சேர்க்கப்படாத நிலையில் இதுவரை நிலுவையில் இருக்கும் வழக்குகளின் விசாரணையை முடித்து தீர்வளிக்கவே குறைந்தபட்சம் 9 ஆண்டுகளாகும். அதிகபட்சம் 25 ஆண்டுகளுக்கும் மேலும் ஆகலாம் என்றும் அந்த ஆராய்ச்சி கட்டுரை குறிப்பிட்டுள்ளது. எக்ஸாமுக்காக மட்டும் நியூஸ் போட்டுட்ருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல்.